சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டையில் உள்ள குவாரியில் பாறைகள் சரிந்து 6 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தற்போது உரிமம் காலாவதியான பிறகும் 8 மாதங்களாக குவாரி இயங்கி வந்ததாக விசாரணையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் பாபு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாபு, விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள மல்லாக்கோட்டை கிராமத்தில் மேகா ப்ளூ மெட்டல் என்ற தனியார் கல்குவாரி செயல்பட்டு வந்தது. இந்த கல்குவாரி கடந்த 20ஆம் தேதி அங்கு பணியில் இருந்த தொழிலாளிகள் 6 பேர் மீது வெடி வைத்து பாறைகளை உடைக்கும் பொழுது அவர்கள் மீது பாறைகள் சரிந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக அப்போது மாவட்ட ஆட்சியர் தற்காலிகமாக குவாரியை மூட உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் குவாரியை ஆய்வு செய்தனர். ஆய்வு செய்ததில் அந்த குவாரியில அந்த குவாரி உரிமையாளர் 2019 செப்டம்பர் மாதம் முதல் 2024 செப்டம்பர் மாதம் வரை இந்த குவாரிக்கு அனுமதி பெற்றிருந்ததாகவும் மற்றொரு குவாரி நடத்துவதற்கு 2004 முதல் 2029 வரையும் அனுமதி பெற்றிருந்ததாகவும் அந்த உரிமத்தை வைத்து இந்த குவாரியை நடத்தியதாகவும் அதனால் காலாவதியான உரிமத்தை வைத்து இந்த குவாரியை நடத்தியதாக தற்போது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த குவாரி விபத்துகள் குவாரி உரிமையாளர் தம்பி மற்றும் 3 பேரை எஸ்எஸ் கோட்டை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேகவர்மன் என்ற குவாரி உரிமையாளரை தற்போது காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அது மட்டும் அல்லாமல் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் இந்த குவாரியில் சரியான முறையில் அது தகுதியான நபர்களை பணியில் வைக்கவில்லை என்றும் வெடி மருந்துகள் குவாரிக்கு பயன்படுத்துவதற்கு அதற்கு சிறப்பான பயிற்சி பெற்றவர்கள் தான் அந்த வெடிமருந்துகள் குவாரி உடைப்பதற்கு பயன்படுத்துவதற்கு வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்றும் அவர்களை எல்லாம் அமர்த்தாமல் இவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டுள்ளதாகவும் இப்பொழுது குற்றச்சாட்டு சொல்லி அந்த குவாரி முன்பு மாவட்ட ஆட்சியர் நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. நிஷா. பாபு சரவணன், விவரங்களுக்கு நன்றி.